உடம்ப நல்லா படிச்சவங்க டாக்டரா மாறிடுறாங்க. உடம்பு படிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள். அதே மாதிரி கர்த்தரும் இறைவனும் கடவுளும் படிக்கப்பட வேண்டிய ஒரு நபர். யாரு? நம்மளை படைச்சவரை, நம்மளை படைத்த, நம்மளை தயாரித்த அந்த படைப்பாளி படைப்புகளால் படிக்கப்பட வேண்டிய ஒரு நபர். எத்தனை பேருக்கு நம்ம புரியுது? நம்ம தெரியாது. நம்ம பைபிளை படிப்போம், கடவுளை படிப்போமா? என்ன சொன்னேன்? பைபிளை படிக்கிறோம், ஆனா கடவுளை படிக்கிறோமா? கடவுளை படிக்கணுமேங்கிற எண்ணத்துல பைபிளை படிக்கிறோமா? அடுத்த கேள்வி. கடவுளை படிக்கணுமேங்கிற அந்த எண்ணத்துல பைபிளை கையில் எடுத்து படிக்கிறோமா? பைபிள் படிக்கணுமே. நம்மளாம் விசுவாசிகளா? நாமெல்லாம் ஒரு கிறிஸ்டினா? பைபிள் படிக்கிற அப்படின்னா ஆண்டவர் கோவிச்சுக்குவார் இல்ல? நாளைக்கு ஏதாவது நமக்கு செலவு கொடுத்துட்டா என்ன பண்றது? No. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெபிங்கடா, டேய் பாடுங்கடா, டேய் ஆராதனை பண்ணுங்கடா, டேய் சபைக்கு ஒழுங்கா வாங்கடா, டேய் விசுவாசிங்கடா இப்படின்னு ஆண்டவர் சொல்ற எல்லாமே நமக்காக மட்டுமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், இத்தனை வருஷத்துல சொல்றேன், நான் எதுவுமே அவருக்காக சொல்ல மாட்டேங்கிறா. நீ ஜெபிச்சா உனக்கு ஆரோக்கியம் மனசுல, நீ பாடுனா உனக்கு சந்தோஷம் மனசுல, நீ ஜனங்களோட ஆராய்ச்சினா உனக்கு ஒரு மனசுல குதூகலம், நீ சபைக்கு வந்தனா உனக்கு வார்த்தையில் தரப்படும் போது உனக்கு பலம், நீ விசுவாசிச்சனா உன் மனசுக்கு ஒரு பலன், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, தடுமாற்றம் இல்லாம இருப்ப. சரிங்களா? உனக்காகத்தான் நான் இதை செய்ய சொல்றேன். நீ இப்படி இல்லாம இருக்கிறதுனால என்னுடைய அக்கௌண்ட்ல 10 கோடி லாஸ் ஆகாதுடா. உனக்காகத்தான். நீ நல்லா இருக்கணும், நீ மனசுல எந்த ஒரு பாரம் இல்லாம, கவலை இல்லாம, சஞ்சலம் இல்லாம ஃப்ரீ மைண்டா இருக்கணும். உனக்குத்தான் நான் செய்ய சொல்றேன். பைபிள்ல படி, உனக்குத்தான். எனக்கு நான் சொல்லலடா. எத்தனை பேருக்கு இந்த சத்தம் புரியுது? நான் எனக்கு சொல்லவே இல்லை. ஐயோ எனக்கு இல்லடா, உனக்கு தாண்டா பைபிள் படிக்கணும். உன் ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதல், ஒரு நிம்மதி, ஒரு பலன்டா. நீ தாண்டா சபைக்கு வரணும், உனக்கு தாண்டா நல்லது, உனக்கு தாண்டா நல்லது, உனக்கு தாண்டா ஆரோக்கியம். ஆமா, இல்லை எனக்கு ஆரம்பத்துல சொல்லி சொல்லி கொடுத்தாரு. ஆனா இது வேற மாதிரி பேசுறாங்க. சபைக்கு வரலையா, ஆண்டவர் அடிப்பார் பாருங்க, உங்களை அடிப்பார் பாருங்களேன். அடுத்த வாரம் பாருங்க நடக்குதுன்ட்டு இப்படிலாம் சொல்லி நான் காதலை கேட்டிருக்கேன். பைபிள் பிடிக்காம தூங்குறீங்க, ஐயோ ஆண்டவர் பிடிக்காத கருத்து பண்றீங்களே, அவங்க என்ன செய்ய போறாரு போங்க. பைபிள் படிச்சுட்டு படுங்க சிஸ்டர், ஜெபிக்காம படுக்கிறாங்களா? ஐயோ. இப்படி ஆண்டவரை அடியாள் மாதிரி வச்சுக்கிட்டு கையில, ஆண்டவரை அடியாள் மாதிரி கையில வச்சுட்டு பாருங்க கம்போச்சு விளாசிடுவார். இப்படி பயப்பட வச்சு செபிக்க வைக்கிறது, பயங்காட்டி காணிக்கையை வாங்குறது, பயங்காட்டி சபைக்கு வர வைக்கிறது, இது அவருக்கு சுத்தமா பிடிக்காது. அவர் அந்த மாதிரி டைப்பே கிடையாது. நான் பழகி பார்த்து சொல்றேன், நடிக்கல. நான் பேசுறது நான் நடிக்கல, அவரோட ஒண்ணு மண்ணா இருந்து பேசுறேன் நான். அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் எதுக்கு இதெல்லாம் பண்ண சொல்றாரு? நீ என்னை பாடினா தாண்டா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உச்சி குளிருண்டா, அப்படியே பாட சொல்ற. நீ பாட எனக்கு அப்படியே சும்மா அப்படியே கிக்கு ஏறுதுடா, அப்படியே பாட சொல்றாரு. நீ உன் தேவையில சொன்னாதான் இந்த மண்டைக்கு தெரியும்டா, அதுக்காக சொல்ல சொன்னாரு. நீ வாய் முடிட்டு எனக்கு கூட தெரியும், நீயே வாய் முடிட்டு இருக்க, நான் உனக்கு செய்யணும். இப்படி இந்த டைப் அவரு. நான் பார்த்த கருத்தர் அப்படி இல்லவே இல்லப்பா. சூப்பர் டைப், ஜென்யூனா இருக்கிறாரு, டீசெண்டா இருக்கிறாரு, ரொம்ப ஹானஸ்டா இருக்கிறாரு, அருமையா இருக்கிறாரு. ஆமீன், ஆமீனா. அதனால மற்றவங்க காமிக்கிற கர்த்தரை இங்க நீங்க பார்க்க முடியாது. தெளிவா பதிவு செய்யறேன். மற்ற சபைகள்ல
நீங்க கேள்விப்படுகிற கர்த்தரை நீங்க கேள்விப்பட முடியாது. இங்க கேள்விப்படுகிற கர்த்தரை மற்ற இடங்களை கேள்விப்பட முடியாது. கஷ்டம். இது பழகுனவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க. பைபிளை படிச்சு கர்த்தரை பேசுறவங்களுக்கு இவ்வளவு பேச முடியாது. ஏன்னா அவ்வளவு அவர் கொடுக்கல. கொஞ்சமா நான் எழுதி கொடுத்துருக்கேன் என்னை பத்தி, மிச்சத்தெல்லாம் பழைய தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. எப்படி சொல்றாரு? என்னை பத்தி கொஞ்சமா தாண்டா தந்திருக்கேன், மிச்சத்தை பழைய தெரிஞ்சுக்கோ. ஆமா, விசுவாச பத்தி கொஞ்சமா தந்திருக்கேன், ரொம்ப கொஞ்சம்டா. அவனை பத்தி பெருசா பேசுறாங்க பயில் பிடிச்சுக்கிட்டு, ரொம்ப ரொம்ப கொஞ்சமா தந்திருக்கேன்டா. அப்புறம் எப்படி கத்துக்கிறது? பழைய தெரிஞ்சுக்கோ. அதைத்தான் நான் அடிக்கடி விடுறேன் அவனை. நான் பார் 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 எப்படி ஏமாத்துறேன், பையன் எப்படி ஏமாத்துறேன், பார் பார் அவனை நாசமாக்குறான் பத்தியா பத்தியா. பழைய தெரிஞ்சுக்கோ. உனக்குலாம் பழம் தான் தெரியும். இதில் எழுதி கொடுத்து வச்சுக்குவேன், போயிட்டே பண்ணிடுவாரு. பழகு. ஏவாளு பிசாச படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாளா பழைய தெரிஞ்சுக்கிட்டாளா? பழகி தெரிஞ்சுக்கிட்டா. சர்ப்பமண்ணை மஞ்சிட்டு பழகி தெரிஞ்சுக்கிட்டா. ஐயோ ஏமாத்திட்டான் இந்த பையன். அவன் கத்த நல்லவர். அதனால உடம்ப படிக்க ஆர்வப்படுற உலகம் கடவுளை படிக்க ஆர்வப்படுதான். ஆனா என்ன சிக்கல்னா, நித்திய ஜீவனே அங்கதான் வச்சிருக்கிறேன். நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியல. இதை ஈஸியாகவும் போக முடியல. அதான் பரவாயில்லங்க. கடவுளை படிக்காட்டினா என்னங்க வந்துட போகுது? நம்மளை ஆஸ்வதிக்க மாட்டாரா? சாப்பிடக்கூட மாட்டாரா? காக்காவையே போசிக்கிறவங்கள போசி பாருங்க. போங்க நீங்க வேற. என் காட்டு புஷ்பத்தையும் உடுத்து வைக்கிறாரு, உங்களை உடுத்து பாருங்க. அப்படி என்னால போக முடியாது. யாரால? என்னால போக முடியும். ஏன்னா நீங்க சாகாம இருக்க முடிஞ்ச அந்த பொக்கிஷத்தை அதுல போய் நுழைச்சு வச்சிருக்கிறாரு. அவரை படிக்க படிக்கத்தான் நமக்கு நித்திய ஜீவன் ஃபார்ம் ஆகி ரெடி ஆகி தொங்கும். அவர் நீங்க படிக்கணும். உடம்ப படிக்கிறோமா? அப்ப ஆண்டவர் இந்த துணுவத்தை, இந்த மந்தையின் சபையை எதுக்கு ஏற்படுத்தினார் அப்படின்னா, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கெல்லாம் அப்புறம் அப்புறம் கடவுள் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுவார். என்னை சொல்லி கூப்பிட்டு அப்படிதான். என்னை கற்றுக் கொடுக்க தான் வச்சிருக்கேன், வை ஒழுங்கு அதை வேலை சீனி, என்னை கற்றுக் கொடு. சைக்கிளை கற்றுக் கொடுக்குறாங்களா? அப்புறம் பைக்கை கற்றுக் கொடுக்குறாங்களா? அப்புறம் ஃபோர் வீலர், காரை, பஸ்ஸை எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களா? எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு. கடவுளை கற்றுக் கொடுக்கறதுக்கு என்ன இடம் இருக்கு? ஒரு இடம் வேண்டாமா? சொல்லுங்க. ஒரு இடம் வேண்டாமா அவரை கற்றுக் கொடுக்கறதுக்கு? அதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? வாடான்னு வாடா, என்னைய உள்ளும் புறமும் கற்றுக் கொடு. என்ன சொல்ல போனோம்னா 360 டிகிரில கற்றுக் கொடு. 360 பார்வை பாரு, கற்றுக் கொடு. எல்லாம் உனக்கு சொல்லித்தரேன். இதான் நான் இப்படித்தான் இருப்பேன் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. நான் இப்படித்தான் இருப்பேன், இதான் என் டைப், இதான் என் கேரக்டர், சொல்லிக் கொடு. அதனால எல்லாம் கற்றுக் கொடுக்க, ஏன் உடம்ப கற்றுக் கொடுக்கறதுக்கே இடம் இருக்கே. மருத்துவ படிப்பு, சயின்ஸை கற்றுக் கொடுக்கறதுக்கு இடம் இருக்கே. கடவுளை கற்றுக் கொடுக்கறதுக்கு? சபையே தவறி விட்டாயா? சபை என்னத்துக்கு? என்னத்துக்கு சபை? அவரை கற்றுக் கொடுக்கதான் சபை. அதைத்தான் இத்தனை வருஷமா அவர் பண்ணிட்டே வர்றாரு. ஏன்னா நாம சாகாம இருக்கிறது அதுலதான் கிடக்கு. அதான் அதுல பியூட்டி சொல்றேன். நான் வேற எதுலையும் வைக்கல. அவரு பரவாடா, பயில் ஃபுல்லா நீ 66 விஷயத்தையும் கரைச்சி குடிச்சிட்டடா, உனக்கு நிதி ஜீவன் சொல்லலையே. அவரு சொல்லவே மாட்டேட்டாரு. பரவாயில்லையே, சங்கீதம் 119 நீ படமா சொல்றீங்க. வெரி குட்ரா. இப்போ அவன் பேரை போட்டுக்கோ, நித்தி ஜீவன். சொல்ல மாட்டேட்டாரு. மைக்க கூட ஆதியாமத்துல இருந்து வருஷிக்கா பேசாம பாரு, வெளிப்பத்து வரைக்கும் அப்படியே ஃபிங்கர் டிப்ல பேசுவான் பாரு. சொல்ல மாட்டேட்டாரு. கூப்பிட மைக்க கூட, இப்படி என்ன தவிர எதுவும் பேச தெரியாது. உன்னை கூட கொடுத்து பாரு, வாய் திறந்தா என்னதான் பேசும். பாரு பாரு பாரு. இப்ப பாரு, எவன் நேரம் ஆச்சு பாரு. இப்போ யார் பேசுறாங்க பாரு. பாத்தியா? டைம் பேர் எழுதுங்களா? யார் பேரு? எழுதுங்கடா. என்னை பத்தி பேசுறேன்டாங்க, என்னை பத்தி பேசுறேன்டாங்க. கர்த்தர் நல்லவர்.